தென்காசி அருகே உள்ள ஒரு பகுதியில் 4 குடும்பங்கள் மட்டும் நடுக்காட்டில் வாழ்ந்து வருகின்றன. ஏன் என்று விரிவாக பார்க்கலாம். பாழடைந்த வீடுகள், காக்கை குருவிகளின் சத்தம், மௌனம் தவழும் பூமியாக இருக்கிறது தென்காசி அருகே உள்ள கூடம்பட்டி என்ற கிராமம். வாசுதேவநல்லூர் பகுதியில் உள்ள கூடம்பட்டி என்ற கிராமத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்திற்கு முன்பதாக இந்த இதே கிராமத்தில் ஒரு 300 பேருக்கு மேலாக இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லாதனால அருகில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூரில் உள்ள ஒரு சில பகுதிகளுக்கு அவங்க கடந்து சென்றிருக்காங்க. என்ன காரணம் என்றால் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுற்றி காடு நிறைந்த பகுதியாக காணப்படுது, விவசாயம் சார்ந்த பகுதியாக காணப்படுகிறது. ரெண்டாவது, விவசாயத்திற்கு மட்டுமே இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அந்த நேர காலகட்டங்களில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதனுடைய சான்றுகள் இங்கே ரொம்பவே இருக்கு. அதே போல அந்த நாட்கள் இங்கே பள்ளிகள் இருக்குது, அந்த குழந்தைகள் படித்ததற்குண்டான பள்ளிகள் இருந்திருக்கு. இந்த பள்ளிகள் இங்கே குழந்தைகள் படிச்சிருக்காங்க. இங்கே உள்ள எக்கச்சக்கவனர் இங்கே வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குது. அதே போல இப்ப இருக்கக்கூடிய முதியோர்கள் என்னன்னா, தன்னுடைய பிறந்த வளர்ந்த இந்த கிராமத்தை விட்டு நாங்கள் போயிடக்கூடாது, நாங்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் நாங்கள் பிறந்த ஊர்ல இருக்க வேண்டும் என்று இப்ப இருக்கக்கூடிய ஒரு 4-5 வீடுல முதியோர்கள் மட்டுமே இந்த ஊர்ல இருக்கிறாங்க. மற்ற அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்களுடைய குழந்தைகளா இருக்கட்டும், அனைவருமே ஒரு வசதி வாய்ப்பான ஊர்களுக்கு என்ன செஞ்சாங்க, தேடி சென்று போயிட்டாங்க. இந்த கிராமத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே நிலைமையில இருக்குது. மிகப்பெரிய ஒரு பல வருடத்திற்கு முன்பாக, ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்பதாக கட்டப்பட்ட ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீடுகள் இருக்குது. அந்த ஊர்கள் வாழ்ந்தக்கூடிய அனைத்து கட்டடங்களும் இந்த சான்றாக அனைத்து கட்டடங்களும் இங்க காணப்படுகிறது. அதே போல இங்க வாழ்ந்ததுக்கு உண்டான வீடுகளும் இடிந்த நிலையில் பல வீடுகள் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஊரின் இருபுறமும் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருக்கிறது. ஊருக்கு பெயர் பலகை கூட கிடையாது. இந்த கிராமம் முழுவதும் வயல்வெளி நிறைந்து காணப்படுகிறது. கூடம்பட்டி கிராமம் ஒரு பழமை வாய்ந்த கிராமம். இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே நல்ல விவசாய பெருங்குடி மக்கள். நல்ல விவசாய குடி மக்களாக இருந்தாலும் அந்த தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான கல்வி மற்ற அடிப்படை வசதிகள் இந்த ஊரில் இல்லாத காரணத்தினால இந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் அனைத்துமே அருகில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூர் அந்த கிராமத்திற்கு குடியேறி அங்கு தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இளைய சமுதாயம் அனைத்துமே அந்த வாசுதேவநல்லூர் கிராமத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள், அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் வயதானவர்கள் மட்டுமே இந்த கூடம்பட்டி கிராமத்தில் குடியிருந்து வராங்க. அவங்க இது எங்களுடைய பிறந்த மண், நாங்கள் வாழ்ந்த ஊர், எங்களுடைய முக்கியமான தொழில் விவசாய தொழில், இந்த தொழிலை விட்டுட்டு பிறந்த மண்ணை விட்டுட்டு அடுத்த ஊரில் போய் நாங்கள் குடியிருக்கக்கூடாது, இதே மண்ணில் பிறந்து இதே மண்ணில் வாழ்ந்து இதே மண்ணில் மடியணும் அப்படிங்கிற அந்த ஒரே உயர்ந்த குறிக்கோளோட இந்த ஊரில் அவங்க வாழ்ந்து வராங்க. இங்கு ஒரு பள்ளிக்கூட கட்டடமும் இருந்தது. மாடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக கற்களால் ஆன தொட்டியும் இங்கே காணப்பட்டது. ஆட்டு உரல் போன்ற பல்விதமான பொருட்கள் கண்ணில் தென்பட்டன. இதுக்கு முன்னால் ஒரு 100 வீடு இருக்கும், ஒரு 10-300 பேர் ஆட்கள் நாங்கள் வச்சு வந்தோம். இப்போ ஒரு 10 வீடு இருக்கும். நாங்கள் ஏன் பெரிய ஆட்களாக இருக்க முடியாதா, நாங்கள் வாழ்ந்த பூமியில் நாங்கள் எங்கேயே தான் எங்கள் காலத்தை ஓட்டியிருந்தோம்னு ஒரு சாதனைக்கு நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் கூட வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்லை, நாங்கள் அங்கே வரதில்ல, நியாயம் இல்லை, நீங்கள் உங்கள் காலப்போக்கு தகுந்தாரு, உங்கள் வசதிக்கு தகுந்தாரு நீங்கள் அங்கே போய் இருக்கீங்க. நாங்கள் எங்கள் காலத்தை நாங்கள் இங்கேயே கொண்டு போயிருந்தோம் ஆமான்னு நாங்கள் சாதனைக்கு இருக்கோம். ஐயா, அங்கே போய் எவ்வளோ வருடங்கள் ஐயா இருக்கும்? அங்கே போய் இப்போ 50 வருஷம் இருக்கும். 50 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். உங்களுக்கு வயசு ஐயா? இப்போ எனக்கு வயசு 80. இந்த கிராமத்தில் 5 தலைமுறையை கண்ட அபூர்வ சிகாமணியாக வாழ்ந்து வருகிறார் 110 வயதுடைய இந்த பாட்டி அம்மாள். எல்லாரும் பிறந்த ஊர்லயே இருக்குங்க. ஒரு சில பேர் அவங்களாம் இருக்காங்க. பல பேர் இதை வித்துட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் அவங்களுடைய சூழ்நிலை காரணமா போயிருக்காங்க. இப்படியும் ஒரு கிராமமா என சொல்லக்கூடிய பற்பல விஷயங்கள் கூடம்பட்டி கிராமத்தை சுற்றி இருந்தன. வாழ்ந்த இடத்தை விட்டு போக முடியாது என முதுமை பருவத்திலும் வைராக்கியமாய் வாழும் இந்த மக்கள் நம்மை வியக்க வைக்கிறார்கள்.
புதிய தலைமுறைக்காக சங்கரன்கோவில் செய்தியாளர் டேவிட். இந்த ஊரினுடைய நிலை, இங்க இருந்து ஏதோ ஒரு அடிப்படை தேவைக்கு போனாலும் வாசுதேவன் நல்லூர், அது மட்டுமல்ல சங்கரன்கோவில் நகரம், இந்த உள்ளிட்ட பகுதிகளுக்கு இங்க செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் இங்க இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்று பார்த்தால், எங்களுடைய கிராமத்தை விட்டு நாங்கள் பிறந்த அந்த ஊரை விட்டு போக வேண்டாம் என்ற ஒரு முயற்சியோடு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக வாசுதேவனிலிருந்து டேவிட்.